ஏறத்தாழ 11 வயது வரை நான் கல்வி கற்காது தங்க பதக்கங்களை கூட எங்களுடைய பிள்ளைகள் வென்றிருக்கின்றார்கள். புதக்கலைமானி பட்டத்திலே பெற்றிருக்கின்றேன். நாங்கள் 20க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தாலே அவருடைய வாழ்வு இருண்ட நிலையில் இருந்தாலும் அப்படி இங்கே வருகின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லா விதமான வசதிகள் உணவு யாழ் ராமநாதன் கல்லூரி தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையிலும் கல்வி என்ற ஒரு 3வது கண்களால் ஒளிமயமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். கண்பார்வையற்ற அனைவருக்கும் பார்வை கிடைப்பதென்பது முடியாத காரியம். தயவு செய்து கல்வி கற்பதை யாருமே தவிர்க்க வேண்டாம். நாங்களே எங்களுடைய செலவில் அந்த மருத்துவ சிகிச்சையை செய்து அந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம், குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வாழ்வகத்தில் நிற்கிறோம். அனைவருமே அறிந்த விடயம், 4 நாட்களாக ஜாழ் பல்கலைக்கழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான 40வது ஆண்டினுடைய பட்டமளிப்பு விழானது மிக சிறப்பாக இடம்பெற்றது. அந்த வகையில் இந்த சுன்னாகத்தில் இருக்கிற விழிப்புணர்வற்ற, அதாவது வாழ்வகத்திலிருந்து 2 நபர்கள் 2 பட்டங்களை பெற்று வெளியில் வந்திருக்கணும். அதாவது அவர்களுடைய கண் பார்வை இல்லாவிடிலும் தம்முடைய வெற்றியை கல்வி மூலம் நிரூபித்திருக்கணும். இப்போ அதில் ஒரு கதைக்கு ஒரு ஐயா அவரால் சொன்னார். அதாவது இந்த வாழ்வகத்தினுடைய தலைவர், அவருடைய வாழ்வு இருண்ட நிலையில் இருந்தாலும் கல்வி என்ற ஒரு 3வது கண்களால் ஒளிமயமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்க அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் துரைராசா அருண்குமார், சிவபாத சுந்தரம், அனந்தினி என்று 2 பேர் இந்த இடங்களில் இந்த 2026ஆம் ஆண்டு பட்டங்களை பெற்றிருக்கணும். அப்போ அது உண்மையாகவே அது எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணம் மட்டும் தான் சொல்லணும். கல்வி என்றது எந்த ஒரு விடயத்துக்கும் தடையாக இருக்காது. எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய குறைபாடுகள் இருந்தாலும், கல்வி என்றது நம்மளுடைய அவ்வளவு குறைபாடுகளும் நீக்கக்கூடிய மாதிரி இருக்குமன்றதுக்கு இவர்கள் இருவருமே ஒரு முன்னுதாரணமாக இருப்பார்கள். அந்த வகையில் இந்த சுன்னாகம் வாழ்வகத்தில் இருந்து இவர் 2 நபர்களோட கதைக்க போகிறோம். அவருடைய கல்வி சம்பந்தமாக என்ன மாதிரி ஆரம்ப கட்டம் இருந்தது, இந்த பட்டம் பெற்ற சம்பந்தமாக தொடர்ந்து இந்த காணொளியோட பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் ஆறுமுகம் ரவீந்திரன். இந்த சுன்னாகத்தில் இருக்க இந்த வாழ்வகம் சம்பந்தமாக, இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகள், இதனுடைய ஸ்தாபனம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருக்கா? ஆம், எங்களுடைய வாழ்வக நிறுவனம் 1988ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய ஸ்தாபகர் கலாநிதி அன்னலக்ஷ்மி சின்னத்தம்பி அம்மையார். அவர் ஒரு ஆசிரியை, என்னுடைய ஆசானும் கூட. அவருடைய முயற்சியால் தான் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு, அப்போது நிலவிய யுத்த சூழ்நிலைகள் காரணமாக தெளிப்பளையிலே தான் முதலிலே நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம். அங்கிருந்து 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து பின்னர் உடுவில்லே சிறிது காலம் இயங்கி, பின்னர் மானிப்பாயிலே இயங்கி 2002ஆம் ஆண்டிலிருந்து இந்த இடத்திலே நாங்கள் இயங்கி வருகின்றோம். இதுதான் எங்களுடைய சொந்த வதிவிடம். இந்த நிறுவனம் அந்த காலத்தில் இருந்து விழிப்புல வலுவிழந்த பிள்ளைகளுக்காக, அதாவது கண் பார்வை இழந்த அல்லது பார்வை குறைபாடுடைய பிள்ளைகளினுடைய மேம்பாட்டுக்காக இயங்கி வருகின்ற ஒரு தொண்டு ஸ்தாபனம். கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்கள் இங்கே இருக்கீங்க? எங்களுடைய நிறுவனத்திலே இப்போது 50 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதிலே பல்வேறு நிலைகளிலே ஒவ்வொரு இடங்களைச் சேர்ந்த 50 பிள்ளைகள் இப்போது எங்களுடைய நிறுவனத்திலே இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாழ்வகத்தில் இருக்கிற மாணவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய செலவுகள், அவங்களுடைய எதிர்காலம், கல்வி சம்பந்தமான எதிர்காலம்னா என்ன மாதிரி கொண்டு போகிறீங்க? ஆமாம், இது ஒரு நல்ல கேள்வி. எங்களுடைய நிறுவனத்திலே நாங்கள் பிள்ளைகளை தேடி சென்று எங்களுடைய நிறுவனத்தோடு இணைத்து கொள்ளுகின்ற ஒரு வளமை தான் இங்கே இருந்து வருகின்றது. தாமாக தேடி வந்து கல்வி கற்க வேண்டும் என்று இங்கே பிள்ளைகள் வந்து இணைந்து கொள்வது என்பது மிக 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 குறைவு. நாங்கள் அந்த பிள்ளைகள் பற்றிய தகவல்களை வெவ்வேறு நிலைகளிலே எடுத்து அந்த வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு இந்த கல்வியினுடைய அவசியத்தை எடுத்து கூறி, அவர்களை பெற்றோர்கள் ஏனைய உறவினர்களை எல்லாம் எங்களுடைய கருத்துக்களை கூறி அவர்களை எங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து தான் அந்த பிள்ளைகளை நாங்கள் இங்கே அழைத்து வருகின்றோம். இங்கே பட்டம் பெற்றிருக்கின்ற திரு அருண்குமார் கூட அவ்வாறு எங்களால் அழைத்து வரப்பட்ட ஒரு மாணவன் தான். அப்படி இங்கே வருகின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லா விதமான வசதிகள், உணவு, உடை, தங்குமிடம், கல்வி வசதிகள், கல்விக்கான உபகரணங்கள், மருத்துவ வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் முற்றிலும் இலவசமாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். பிள்ளைகளிடமிருந்து நாங்கள் எந்த ஒரு கட்டணமும் அறவிடுவதில்லை. அவ்வாறாக அந்த பிள்ளைகள் தங்கள் கல்வியை மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல சூழல், ஒரு ஆரோக்கியமான அமைதியான சூழலில் இருந்து வீடுகளிலே இருந்து கற்பது போல அவர்கள் இங்கே எங்களுடைய நெறிப்படுத்தலின் கீழ் இங்கே இருந்து தங்களுடைய கல்வியை சாதாரண பாடசாலைகளிலே மேற்கொள்வதற்கான வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இப்போது இலங்கையிலே
உட்படுத்தல் கல்வி நடைமுறையிலே இருக்கின்றது, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அந்த உட்படுத்தல் கல்வி பிரமாணத்துக்கு அமைவாக எங்களுடைய பிள்ளைகளும் சாதாரண பாடசாலைகளிலே சாதாரண மாணவர்களோடு இணைந்து அவர்களோடு போட்டி போட்டு கற்று வருகின்றார்கள். நல்ல பெறுபவர்களை, அதாவது அந்த மாணவர்களோடு போட்டிகளிலே எல்லாம் பங்கு கொண்டு தங்கப் பதக்கங்களை கூட எங்களுடைய பிள்ளைகள் வென்றிருக்கின்றார்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலையில கல்வி என்றது உண்மையாகவே ஒரு எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒன்று. ஆனால் அந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. நிச்சயமா. இப்போ அந்த வகையில ஊனம் என்பது எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய ஒரு எதிர்காலத்துக்கு தடை இல்லை என்றது இப்படியான நேரங்கள்ல நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில எவ்வளவு பட்டதாரிகளை நீங்க இப்ப வரைக்கும் உருவாக்கியிருக்கீங்க? நாங்கள் 20க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தாலே நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இன்னும் பலர் பல நிலைகளிலே கல்வி கற்றிருக்கின்றார்கள். பட்டம் பெறாவிட்டாலும் வெவ்வேறு நிலைகளில் கல்வி கற்று பயனடைந்திருக்கின்றார்கள். நீங்கள் சொன்னது போல இந்த விழிப்புலன் இழப்பு என்பது ஒரு குறைதான். ஒரு முக்கியமான ஒரு புலனை இழப்பது என்பது ஒரு குறைதான். ஆனாலும் அந்த குறையை கல்வி மூலமாக நாங்கள் ஈடு செய்ய முடியும். மருத்துவ விஞ்ஞானத்தால் இவர்களுக்குரிய எங்களுக்குரிய கண்களை தர முடியவில்லை. மருத்துவ விஞ்ஞானம் அதை தருவதற்கு அதால் முடியவில்லை. ஆனால் அவர்களுக்கு கல்வி மூலமாக மூன்றாவதாக ஒரு கண்ணை வழங்க எங்களால் முடியும். அந்த கல்வி மூலமான அந்த கண்ணை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இந்த உலகத்தை நன்கு தரிசிக்க முடியும், உலகத்தில் ஒரு கௌரவமான பிரஜையாக வாழ முடியும், சாதிக்க முடியும். அப்போ அந்த நிலைக்கு அவர்களை உயர்த்துவது தான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த வருடம் இப்போ நேற்றைய தினம் தான் நாங்கள் யாழ்ப்பாண பட்டமளிப்பு விழாவானது நிறைவு பெற்றது. அதோட 2026ஆம் ஆண்டு 40வது ஆண்டு பட்ட விழாவில் உங்களுடைய வாழ்வகத்தில் இருந்து 2 பேர் அந்த பட்டங்களை பெற்றிருக்கணும். அப்ப அவர்கள் சம்பந்தமா அவர்களுடைய பெயர் உட்பட உங்களுடைய கருத்துக்களை தெரியும். நிச்சயமாக ஆண்டுதோறும் எங்களுடைய நிறுவனத்திலே இருந்து குறைந்தது 2 அல்லது 3 பேர் 4 பேர் பட்டம் பெற்று வருவது ஒரு வழக்கம். கடந்த ஆண்டு கூட எங்களுடைய 3 மாணவர்கள், 2 பேர் பொதுக்கலைமானி பட்டம் பெற்றார்கள். ஒரு மாணவர் முதுமானி பட்டம் பெற்றார், நிர்வாகத்துறையிலே முதுமானி பட்டம் பெற்றார். இம்முறை இந்த 2 மாணவர்கள், ஒருவர் திரு துரைராசா அருண்குமார், அவர் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்தவர், கம்பர்மலையைச் சேர்ந்தவர். அதே போல இன்னும் ஒரு மாணவி, அவரும் வடமராட்சியைச் சேர்ந்தவர், செல்வி சிவபாத சுந்தரம் அனந்தினி. இந்த 2 பேருமே ஏறத்தாழ 2007ஆம் ஆண்டு தான் எங்களுடைய நிறுவனத்தோடு இணைந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு 10-11 வயதாக இருக்கின்ற போது எங்களுடைய நிறுவனத்தோடு அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அவருடைய துரதிர்ஷ்டவசமாக அதுவரை அவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை, அவர்கள் வீடுகளிலே தான் இருந்தார்கள். நாங்கள் அவர்களை தேடி சென்று அந்த நிலையிலே இருக்கின்ற அந்த பிள்ளைகளை கண்டு பெற்றோர்களோடு கதைத்து அவர்களை இங்கே அழைத்து வந்து அவர்கள் கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பை வழங்கினோம். அவர்களும் அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அதன் பயனாகத்தான் இன்றைக்கு அவர்கள் இந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை, ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களிடம் கூறுகின்ற இந்த கருத்துக்கள் நிச்சயமாக மக்களை சென்றடையும். இவர்களை போன்ற பல பிள்ளைகள் இன்னும் கல்வி வெளிச்சத்துக்குள் வராமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கிடைப்பதில்லை. பெற்றோர்கள் அவர்களுக்கு வீட்டிலே வைத்து அவர்களுக்கு சோறு ஊட்டி சாப்பாடுகள் கொடுத்து அவர்களை வளர்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உடல்தான் வளர்கிறதை ஒழிய உள்ளம் வளரவில்லை. அந்த நிலையிலே இருக்கின்ற பிள்ளைகள் உண்மையிலேயே மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். அவர்களுடைய எதிர்காலம் இருள் சூழ்ந்ததாக இருக்கும். அவர்களை பார்ப்பதற்கோ அல்லது அவர்களை பராமரிப்பதற்கோ யாரும் முன்வராத ஒரு காலம் நிச்சயமாக வரும். அந்த நேரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத பரிதாப நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். இதை தவிர்க்க எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்க ஆசைப்படுகின்றேன். பலர் இப்படியான பிள்ளைகளை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள், உறவுகள் அந்த பிள்ளைகள் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும். ஒரு சிலர் அந்த கல்வி வாய்ப்பை வழங்காமல் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கண் பார்வையை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு வேண்டாத காரியங்களை செய்கிறார்கள். ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். கண் பார்வை அற்ற அனைவருக்கும் பார்வை கிடைப்பதென்பது முடியாத காரியம். கடவுள் வந்தால் தான் அதை செய்யலாமே ஒழிய மனிதர்களால் முடியாது. அது ஒரு சிலருக்கு மருத்துவம் மூலமாக பார்வை கிடைக்கலாம், கிடைத்தால் நல்லது. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு மருத்துவத்தால் பார்வை வழங்க முடியாது. இதை புரிந்து கொள்ளாமல் பலர் இந்த பிள்ளைகளை வீணாக கொண்டு திரிந்து பணத்தையும் செலவழித்து தங்களுடைய நேரத்தை செலவழித்து பார்வை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அவரை சந்திக்கின்றோம் இவரை சந்திக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அலைந்து திரிகின்ற பரிதாபமான ஒரு நிலையை நான் காணுகிறேன். நேரில் கூட நான் பல அப்படியான விடயங்களை
அறிந்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையிலே நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்படி இருக்கின்ற பெற்றோர்களுக்கு, உறவுகளுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான். அவர்களுக்கு கண் தெரியக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, தெரிய வேண்டும். அதற்கு உண்மையாக ஒரு வசதி கிடைக்குமாக இருந்தால் நாங்களே எங்களுடைய செலவில் அந்த மருத்துவ சிகிச்சையை செய்து அந்த பார்வையை மீட்டுக் கொடுப்பதற்கான வசதியை நாங்கள் செய்து கொடுப்போம். அதுவரை என்றாலும் அந்த பிள்ளையை படிப்பதற்கு அனுமதியுங்கள், அந்த பிள்ளை படிப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்கள் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த உங்களுடைய சேனல் மூலமாக நான் விடுக்க விரும்புகின்றேன். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் துரைராசா அருண்குமார். இந்த வருடம் 40வது ஆண்டு பட்ட விழாவில் ஒரு பட்டத்தை பெற்று நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். அதோட நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த வாழ்வகம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு எவ்வளோ ஒத்துழைப்பாக இருந்திருக்கு? நிச்சயமாக நீங்கள் கேட்டது போல என்னுடைய வாழ்க்கையிலேயே திருப்புமுனையினை ஏற்படுத்திய ஒரு நிறுவனம் இந்த வாழ்வகம்தான். வாழ்வகத்திலே நான் 2007ஆம் ஆண்டிலே வந்து இணைந்து கொண்டேன். ஏறத்தாழ 11 வயது வரை நான் கல்வி கற்காது வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தேன். அவ்வாறு முடங்கி இருந்த என்னை வாழ்வகத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரன் ஆசான் மற்றும் வாழ்வகத்தினுடைய உபத்தலைவர் திருமதி மோகனவதரி ரவீந்திரன் அவர்கள் என்னை பற்றிய செய்தியை அறிந்து என்னுடைய வீட்டுக்கே தேடி வந்து அவர்கள் வாழ்வகம் பற்றி எல்லாம் கூறி வாழ்வகத்திலே வந்தால் நாங்கள் கற்க முடியும் என்கின்ற தகவலை என்னுடைய பெற்றோருக்கு தெரிவித்ததன் விளைவாக நான் இங்கு வந்து இணைந்து என்னுடைய கல்வியினை ஆரம்பித்தேன். என்னுடைய நீங்கள் பெற்ற பட்டம் சம்பந்தமாக என்ன பட்டம் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க? புதக்கலைமானி பட்டத்திலே பெற்றிருக்கின்றேன். மற்றது ஆரம்பத்தில் நீங்கள் எந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி கற்க உங்களுடைய வயதே கிட்டத்தட்ட 11 வயதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா 11 வயதுல தான் உங்களுடைய 1ஆம் ஆண்டு கல்வியை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த வகையில் அது வரைக்கும் நீங்க வீட்டுல இப்படி இருக்க உங்களுக்கு என்ன ஒரு குறைபாடா இருந்தது? அதாவது நான் படிப்பேன்ற ஒரு விடயத்தை கொண்டு செல்லலைன்ற அந்த குறை உங்களோட மனசுக்குள்ள இருந்ததா? நீங்க கேட்டது போல படிக்கலை என்கின்ற படிக்கலாம் என்கின்ற விடயம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சிறிய வயதில் என்ன செய்வேன் என்று சொன்னால், ஏனைய சகோதரர்கள் கற்கின்ற போது பேனா பென்சில்களை எடுத்து கொப்பியினை எடுத்து எழுத தெரியாது, ஆனால் சும்மா கீறி விளையாடுவது, அவர்களை எழுதுவதற்கு காட்டுத்தரும்படியாக கேட்பது, அவ்வாறு சில செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறு கற்பேன், கற்று ஒரு பட்டதாரியாக உருவாகுவேன் என்பதனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நீங்கள் இப்போ இந்த கல்வி சம்பந்தமாக ஏனையவர்களுக்கு சொல்ல போகிற ஒரு உதாரணம், இப்படி வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுடைய ஒரு அட்வைஸ் என்ன விடயத்தை சொல்லுவீங்க? இப்போ குறைபாடுன்றது ஒரு கல்விக்கு தடை இல்லைன்றதுக்கு ஒரு நீங்கள் முன்னுதாரணம். ஆனால் எல்லா வளங்களும் இருந்தும் படிப்புன்ற ஒரு விடயத்தை கொண்டு செல்லாதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்வையற்றவர்களை பொறுத்தவரையிலே பார்வை குறைபாடு என்பது ஒரு குறையாக இருந்தாலும் கூட பார்வையற்றவர்களுக்கு மிகவும் ஒரு கண்ணாக ஒரு ஆயுதமாக அமைகின்றது ஒரு கல்வி. அந்த வகையிலே நாங்கள் கல்வியினை கற்றாத்தான் ஒரு சிறப்பான உயர்ந்த நிலையினை அடைய முடியும். இல்லாவிட்டால் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அந்த நிலையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக நாங்கள் கல்வியினை கற்க வேண்டும். கல்வி கற்றால் எங்களுக்கு சுபிட்சமான எதிர்காலம் அமையும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. அதே போன்று சாதாரண மாணவர்களும் இப்போது கல்வி நிலையிலிருந்து இடைவிலகி வருகின்றார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அந்த நிலை மாற்றம் பெற்று அவர்களும் கல்வி நீரோட்டத்திலே தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சியினை மேற்கொண்டு உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும், உயர்ந்த நிலைகளை அடைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. தயவு செய்து கல்வி கற்பதை யாருமே தவிர்க்க வேண்டாம். ஒரு கற்கும் போது மிகவும் கசப்பான ஒன்றாகத்தான் கல்வி இருக்கும். ஆனால் அதனுடைய பெறுவேறுகள், உயர்ந்த பெறுவேறுகள் வருகின்ற போது அதற்கு எல்லையே அற்ற மகிழ்ச்சி என்பதனை நான் அடைந்திருக்கின்றேன். அதே போன்று நீங்களும் அடைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த இடங்கள்ல இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பட்டதாரியாக வெளியில வந்த தருணங்கள்ல நீங்கள் நன்றி சொல்லணும் என்று விரும்புகிற நபர்கள் யார்? நிச்சயமாக நன்றி கூற வேண்டிய பல நபர்கள் இருக்கின்றார்கள், பல உள்ளங்கள் இருக்கின்றன. குறிப்பாக என்னை இந்த வாழ்வகத்திற்கு வழிகாட்டி என்னை இந்த நிறுவனத்தில் இணைத்து கொண்ட வாழ்வகத்தினுடைய தலைவர் அன்புக்கும் மதிப்புக்குரிய திரு ரவீந்திரன் ஆசான் அவர்களுக்கும் மற்றும் வாழ்வகத்தினுடைய உபத்தலைவர் திருமதி மோகனவதரி ரவீந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் திருமதி மோகனவதரி ரவீந்திரனுடைய சகோதரன் அவர்கள்தான் இவ்வாறு பார்வையற்ற ஒருவர் இந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற தகவலை வழங்கினார். அதன் அடிப்படையிலே தான் இங்கு நான் இணைந்து கொண்டேன். அவர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு
வாழ்வகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பணியாளர்கள், இங்கு கற்பித்த ஆரம்பத்திலிருந்து கற்பித்த ஆசிரியர்கள், மேலதிகமான வகுப்புகளை எடுத்த ஆசிரியர்கள், நான் கற்ற பாடசாலையானது யாழ் ராமநாதன் கல்லூரி தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையிலும் மற்றும் தரம் 6லிருந்து உயர்தரம் வரை யாழ் ஜூனியர் கல்லூரியிலும் எனது கல்வியினை கற்றேன். அங்கு கற்பித்த இரு பாடசாலையிலும் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் மேலும் நான் கற்ற பல்கலைக்கழகமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாகும். அந்த பல்கலைக்கழகத்திலே விரிவுரைகளை மேற்கொண்டிருக்கின்ற விரிவுரையாளர்கள் எனக்கு விசேடமாக எங்களை கவனித்து எங்களுக்கு கற்பிக்கின்ற விரிவுரையாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தோடு மிகவும் முக்கியமாக என்னுடைய நண்பர்கள் எவ்விதமான மறுப்புகளும் இன்றி எனக்கு பலத்த ஆதரவினை வழங்கி என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். நூல்கள் வாசிப்பதாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது உதவிகள் இருக்கின்ற போது அதனை நிறைவேற்றி தருவதாக இருந்தாலும் சரி, அவர்களும் அந்த என்னுடைய உயர்விலே பங்கினை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த வகையிலே நன்றியத்தினை தெரிவித்துக் கொள்கின்ற வேளையிலே என்னுடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு நான் மிகவும் முக்கியமாக நன்றியை தெரிவிக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் எங்கு சென்றாலும் சரி எவ்விதமான பார்வையற்ற நிலையிலே என்னை புறந்தள்ளாது எனக்கும் ஒரு தங்களில் ஒருவனாக என்னை மதித்து எங்கு சென்றாலும் என்னை அழைத்து செல்வார்கள். எவ்விதத்திலும் எனக்கு குறைகள் அவர்கள் விட்டதில்லை. தந்தையார் குறிப்பாக எங்கு சென்றாலும் அழைத்து செல்வார். எங்கு செல்கின்ற போதும் அவர் என்னுடைய கூட வருவார். அதே போன்று என்னுடைய சகோதரி, அவருடைய கணவர், ஏனைய சகோதரர்கள் எல்லோருமே எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பால்வ சமூகம், பெற்றோர்கள், வாழ்வகத்தினுடைய பணியாளர்கள், நிர்வாக அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை கற்பித்த ஆசிரியர்கள் யாவருக்குமே இந்த இடத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இறுதியாக இந்த காணொலியை நாங்கள் முடிவு செய்த தருவாயில் வந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை இறுதியாக முடிச்சு கொள்ளுங்க. என்ன மாதிரி இப்போ உங்களுடைய இனி எதிர்காலம் என்ன மாதிரி ஆரம்பிக்க போறீங்க? இதுக்கு பிறகு உங்களுடைய திட்டம் என்ன மாதிரி? நான் மேலும் கல்வினை தொடரலாம் என்கின்ற நினைக்கின்றேன். உயர்நிலை பட்டங்களை மேற்கொள்வதற்கான முயற்சியினை மேற்கொள்வேன். ஒரு ஆசிரியராக விரும்ப வேண்டும் என்கின்ற நான் விரும்புகின்றேன். என்னுடைய கல்வி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வேளையிலே நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை கூற விரும்புகின்றேன். இந்த சேனலினுடைய அண்ணா ராஜு அண்ணா அவர்கள் எனக்கு ரூபா 10,000 அளவிலே அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அதனைவிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த நன்கொடைக்காக அவர்களுக்கு நான் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையில் மற்றதாவது நீங்கள் நன்கொடையாக எடுக்க வேண்டாம். நீங்கள் எனக்கு ஒரு அண்ணாவாக இருந்தால் நான் உங்களுக்கு இன்னொரு கைமாறு செய்வேன். இப்போ நீங்கள் சொன்ன விடயங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் எனக்கு ஒரு ஆர்வமாகவும், நான் உங்களோட பார்த்தோன்னா நான் படித்து பட்டம் பெற்றிருக்கலாம் என்ற ஒரு உணர்வு எனக்கு உண்டானது நீங்கள் கதைக்கும் போது அது ஒரு நன்கொடையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ அப்படி தந்ததாவோ எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக நன்றி.